ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பிளாஸ்ட் டாப் குக்கு டூப் குக்ல வந்த ஹைபிஸ்கஸ் பிளாசம் ரெசிபியை நிறைய பேர் வாய்ஸ் ஓவர் ரீல்ஸ்ல கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சாக்லேட் கப் உள்ள கோதுமை மாவுல எக்லெஸ் கேக் பண்ணியிருக்கேன். ஹைபிஸ்கஸ் மூஸ் அண்ட் அதுக்கு மேல ஹைபிஸ்கஸ் ஜாம். அந்த ரியல் ஃபீல் கொடுக்கறதுக்காக சாக்லேட்ல சாயில் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹோம்மேட் மார்ஷ்மெலோ. அந்த ஃபினிஷிங் டச்சுக்கு ஐசோ மால்ட்ல ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈஸியான அந்த சாக்லேட் கப் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுங்க. கப்ல கோட் பண்ணி 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு பக்காவான சாக்லேட் கப் ரெடி ஆயிடும். அடுத்து எக்லெஸ் கோதுமை மாவு வச்சு ஒரு கேக் பண்ணலாம். சக்கரை, ரிஃபைண்ட் ஆயில் அண்ட் தயிர் பீட் பண்ணிட்டு இது கூட கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அண்ட் பால், கொஞ்சமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு 180 டிகிரி செல்சியஸ்ல 25 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டு சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஹைபிஸ்கஸ் கிடைச்சதுன்னா கொதிக்க வச்சு எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு ட்ரைட் ஹைபிஸ்கஸோட பவுடர் தான் கிடைச்சது. அதனால சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டேன். இதோட சக்கரை சேர்த்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா ஜாம் ரெடி ஆயிடும். அடுத்து ஹைபிஸ்கஸ் மூஸ் பண்றதுக்கு விப்பிங் கிரீமோட நம்ம ரெடி பண்ண ஜாமை சேர்த்து நல்லா சாஃப்ட் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. மூஸ்க்கு நல்லா ஸ்டிஃப் பீக் வரணும்னு அவசியம் கிடையாது, சாஃப்ட் பீக்கா இருக்கணும். இதை நல்லா ரெடி பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து சாக்லேட் சாயில் பண்ணுறதுக்கு சக்கரை, கோதுமை மாவு, கோகோ பவுடர் மூணுத்தையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா சாயிலும் ரெடி. மார்ஷ்மெலோக்கு அகர் அகர் அண்ட் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் சக்கரை அண்ட் தண்ணி சேர்த்துக்கணும். சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா பால் மாதிரி வரணும். ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாலும் மார்ஷ்மெலோ சரியாக வராது. இதோட நம்ம ரெடி பண்ண அகர் அகரையும் சேர்த்துட்டு டக்குன்னு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சியில் கார்ன்ஃப்ளவர், சக்கரை ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண மிக்சர் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதை இந்த பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சிங்கன்னா மார்ஷ்மெலோ பக்காவாக ரெடி ஆகிடும். உடனே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. பிளேட் பண்ணும்போது லைட்டாக கிரில் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஐசோ மால்ட். இவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான். நீங்கள் என்ன ஷேப் நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக பண்ணிடலாம். ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கலருக்காக. இந்த மாதிரி ஒரு சிலிகான் மேட்டில் லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக கிடைச்சிரும். இப்போ ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஒன்று பிளேட் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த ரீக்ரியேஷன் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.